பொதுவாகவே மகரம் இந்த ஆண்டு ஒரு வின் பண்ணணும், எடுத்த காரியமெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்லலாம்னா என்ன சீக்ரெட்ஸ் நம்ம சொல்லலாங்கண்ணா? மகர ராசி அன்பர்களுக்கு 2026 நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குங்க. எதுவுமே மனசுல வச்சுக்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜென்ரலி டக்குன்னு பேசிடுவாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அவங்களுக்கு அது ரிவெஞ்ச் ஆகுன்றது கூட தெரியாது. அவங்களுக்கு அந்த பக்குவம் கொஞ்சம் குறைவு எப்பயுமே மகர ராசிக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்காளி பங்காளிங்களோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க யாரை நம்பி ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்களோ அவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ்குள்ள நுழையும் போது மகராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அக்கௌண்ட்ஸில் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நத்திங் டு வரி. நிறைய பேர் அசட்டை வச்சு மார்க்கேஜ் லோன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா வர்றதுனால அந்த அசட்டெல்லாம் மீட்டு எடுத்து வீட்டுக்கு பத்திரங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அசால்ட்டுன்றது இல்லாமல் அதுக்காக மெனக்கெட்டு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபண்டாஸ்டிக்காக மார்க் வாங்கி உங்களுடைய அரியர்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணலான்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. 8ஆம் வீட்டில் அகெயின் கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல பக்திபிளஸ் நேரனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். மகர ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே மகரம் இந்த ஆண்டு ஒரு வின் பண்ணணும், எடுத்த காரியமெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்லலாம்னா என்ன சீக்ரெட்ஸ் நம்ம சொல்லலாங்கண்ணா? மகர ராசி அன்பர்களுக்கு 2026 நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குங்க. ஆனால் நிறைய அப்படின்னு சொல்லும் போதே சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் மனசில் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த நிறைய நல்லா இருக்கக்கூடிய விஷயத்த அனுபவிக்க முடியும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2 கடகத்துக்கு வரும்போது இவ்வளோ நாள் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ராகு தலை தூக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி இருக்கும்போது அவங்க தன்முனைப்பு, பொதுவாகவே மகர ராசி என்னன்னா எதுவுமே மனசில் வச்சுக்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜென்ரலி டக்குன்னு பேசிடுவாங்க, மூஞ்சில அடித்த மாதிரி பேசிடுவாங்க. அவங்களுக்கு அது ரிவெஞ்ச் ஆகுன்றது கூட தெரியாது. அவங்களுக்கு அந்த பக்குவம் கொஞ்சம் குறைவு எப்பயுமே மகர ராசிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீணா எனிமிட்டியை சம்பாரிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், 2ஆம் வீட்டில் ராகு இருக்குன்றதை ஆல்வேஸ் ஞாபகத்தில் வச்சுட்டு ஜூன் அப்படின்ற மாதம் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வடக்கல், யார் மனதையும் நான் குத்தி பேச மாட்டேன், அதை என் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் பேசுவேன் அப்படின்ற ஒரு அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கலாம். அப்படின்னா நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் இன்சைட் ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அவங்க அதை ஒர்க் பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளெல்லாம் நிறைய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுக்கு எது பிரச்சனை, சர்ப்பதோஷத்தோடு ஏதாவது பிறந்திருக்காங்களா என்னன்றது பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் சர்ப்பதோஷ பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராகுக்கு எது பயிற்சி எப்போதான் ஆச்சு, ஆனால் இதன் நாள் வரைக்கும் குரு ஹெல்ப் பண்ணிட்டார். ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது ராகுக்கு எது தன் நிலையில் ஆடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு யாரையும் நான் தாக்கி பேச மாட்டேன். இதுதான் அவங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டுக்கு உண்டான சூப்பரான தாரக மந்திரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு உறவுகள் ரீதியாக ஒரு பிரச்சனை வரலாம். இந்த உறவுகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அது யாராக இருக்கும் மேம்? மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்காளி பங்காளிங்களோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க யாரை நம்பி ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்களோ அவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்டையும் தன்னுடைய சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணக்கூடாது. மற்றவங்களை பற்றின காசப் இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பர்சனோட பேசிடக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் லீட் எடுத்துரும். அதே மாதிரி அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளேயே அந்தரங்க வாழ்க்கையில் சில டென்ஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது இதனால தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களோட மனசு விட்டு பேசலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியோடையும் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன உறவுகளோடையும் டென்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் அவங்களுடைய வாத பிரிவினை சம்பந்தமாக நீண்ட நாள் தந்தை வழி இருக்கக்கூடிய எலிமெண்ட்லலாம் அவங்க கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அங்கேயுமே பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மகராசி நேயர்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்க நபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதும், காதல் முதல் கல்யாணம் வரை இந்த இடத்துல போறதுக்கான வாய்ப்புகள் எதிரும் இருக்காங்க மேம்? மகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பலதுன்றது இருந்தாலும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காதல் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அவங்க திருமண பந்தத்துக்குள்ளே நுழையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் அது இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அவங்க 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்காக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது இருக்கும் இல்லையா,
லவ்ன்றது வேற, திருமணம்ன்றது வேற. அப்போ லவ் பண்ணும்போது நீ எப்படி இருந்த, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த 2026 இருக்கு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிக்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருமண பந்தம் லவ் டு மேரேஜ்ன்றது சூப்பராக ப்ரொசீட் பண்ணலாம். மகர ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த 2026 எப்படி இருக்க போகுது? மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்குமே மறுமண யோகம் இருக்காங்க மேம். திருமணம் அப்படின்றது 2026 மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சாரப்படி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ தன்னுடைய டைரக்ட் பார்வையாக அவர் பார்ப்பார். ஆனாலும் திருமணம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு புது உறவு உள்ள வர்றது மட்டும் கிடையாது, ஒரு புது குடும்பத்தோடைய ஒட்டி உருவாகக்கூடிய ஒரு நிலைன்றது அங்கே வருது. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமணம் அப்படின்றது நடந்ததுக்கப்புறம் ஆமாம் உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், நேற்று ஃபோன் பண்ணார் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்ல அது பெரிய முடிச்சுக்களாகி நிறைய பிரச்சனைக்குள்ளே மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருமணம் அப்படின்றது சூப்பராக நடக்கும், ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுமண அமைப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 11ஆம் வீடு, அங்கேயுமே குரு பகவான் பார்க்க தான் போகிறார், விருச்சிகத்தை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது மறுமணம் அப்படின்றது அமையும். ஸோ இங்கே கண்டிப்பாக காதல், திருமணம், மறுமணம் எல்லாம் இருக்குது. ஆனால் பண்ணிக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ஸோ அதை நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறது தான் பிரச்சனையை ஒழிய அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கட்ட பொருத்தமெல்லாம் பார்த்து தசா புத்தியெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. மகர ராசி நேயர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போதுமா? தொழிலில் முதலீடுகள் செய்வதற்கான வருடமா இந்த வருடம் இருக்குமாங்க மேம்? தொழில் அப்படின்றது மகர ராசி அன்பர்களுக்கு 2026 பிரம்மாண்டமாக இருக்குங்க. எக்கச்சக்கமான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் யாரை நம்பி ஆர்டர் எடுத்தாலும் கடகடகடலாம் ப்ரொசீட் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் தானே உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போ ஸ்பீடுன்றது அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஆக்சிலேட்டர் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான பிரேக்கும் நமக்கு வேணும். ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்தது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BMW ஜாக்வர் அளவுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மாருதி 800 அளவுக்கு பிரேக் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எக்ஸசிவாக ஆர்டர் வந்தாலும் சரி, எக்ஸசிவாக ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் சரி, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணலைன்னா கூட்டி கழிச்சு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஃபினான்ஸ் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும், டர்ன் ஓவர் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் என்ன சேவ் பண்ணீங்க, என்ன நின்றுச்சு அப்படின்னா அங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்கும். ஸோ இங்கே ஆர்கனைசிங் 2ஆம் வீட்டில் ராகு இருக்குன்றதை யோசிச்சுட்டு தென் நிதானமாக செயல்படும் போது உண்மையான பிஸ்னஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். மகர ராசி நேயர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் எப்படிப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும்? வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லைனா வேலை மாற்றம் செய்யலாம்னாலுமே இந்த ஆண்டு செய்யலாமாங்க மேம்? மகர ராசி அன்பர்களுக்கு படிச்சுட்டு வெளியில் வராங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அங்கே ஒர்க்குக்கு போகும்போது இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண கம்ஃபர்ட்னஸ் அங்கே இருக்காது. இவங்க ஒன்று நினச்சிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா அது பில்டிங் தான் பெருசாக இருக்குது, ஐடி கம்பெனின்னு நினச்சி நான் உள்ளே போனேன், கடைசியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, எல்லாருக்கும் ஆன்சர்பிளாக இருக்குது, யாரும் சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன்றாங்க, எது கேட்டாலும் வெடுக்குன்னு என்ன படிச்சுட்டு வந்தேன்னு கேட்குறாங்க, எந்த டிசிப்ளின் கூட இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வெடுக்கான வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரெடி ஆகிக்கணும். அது மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கணுமே ஒழிய நான் வேலையை வேண்டான்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதே மாதிரி அந்த ஜாப்லேருந்து வேறு ஜாப் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை அது கன்ஃபார்ம்டா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மாறணும். என்னதான் குரு பகவான் பார்த்தாலுமே 2ல் ராகு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல டிலே ஆகிறதுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருவீங்க, நீங்கள் அந்த கம்பெனிலேயே போய் கேட்பீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இல்லைப்போ உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான், ஆனால் உனக்கு 6 months கழித்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே மாட்டிக்குவீங்க. பட் எதுவாக இருந்தாலும் 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால மேட்ச் பண்ணி வந்துடலாம். ஆனால் டென்ஷன்ஸ் அப்படின்றதும் டிலேன்றதும் பிளாக்குன்றதும் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணி தென் ப்ரொசீட் பண்ணணும். நிறைய பேருக்கு இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா இருக்கனாலும் ஐடியாஸ் ரொம்ப நல்லா வர்றதுனால அவங்க ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றலாம். ஆனாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. அப்போ நீங்கள் திரும்பியும் வேலைக்கும் போக முடியாது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கணும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்குள்ளே நுழையும் போது மகராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அக்கௌண்ட்ஸில் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நத்திங் டு வரி. ஏன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்ன, கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்ன்ற சூரியன் வீட்டில் தான் கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறப்ப நான் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கடைசியில் நான் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணியே ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்றதுலாம் இல்லாமல் டீப்பாக அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணும்போது கண்டிப்பாக போகலாம். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சமும் கிடையாது. மகர ராசி நேயர்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த 2026 ஆண்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்குங்க மேம்? மகர ராசி அன்பர்கள் எச்சரிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. பிரச்சனைன்றது கண்டிப்பாக வரும்.
ஒரு விதி இருக்கு. மகர ராசிக்கு மட்டும் 7ஆம் வீட்ல குரு வந்தாரு அப்படின்னா, பல விஷயங்கள் நல்லா இருந்தாலும் தனக்குள்ள ஒரு தன்முனைப்பு வந்துரும். என்னடா பார்த்துக்கலாம்டா, என் பக்கத்துல தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் கமிஷனரே வந்திருக்கார் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனாலும் யோசிக்கணும். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் உங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ண மாட்டார் இல்லையா? அவரோட டிராவல் பண்ணும்போது யூ வில் லுக் சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடமோட நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா தான் இருக்கும். ஆனா அவங்க நம்மளோடயே இருக்க போறதில்ல. அதுக்கப்புறமும் நம்ம தனியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு, எதுலயுமே அடக்கி வாசித்தல்ன்றது ரொம்ப முக்கியம். யாரையும் புண்படுத்தாம இருக்கணும். இப்ப நீங்க பேசும்போது அவங்களுடைய கண்கள பார்த்து, அவங்களுடைய ஸ்பேஸ்ல நீங்க நின்னு, அவங்களுடைய ஷூல நீங்க நின்னு எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு இருக்கணுமே ஒழிய, எனக்கு தான் எல்லாம் தெரியும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நீங்க பேசினாலோ, அல்லது பழைய எனிமிட்டிய இப்போ நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னு நினச்சு அவங்கள ரிவெஞ்ச் வாங்கலாம் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத் ஃப்ளோவில் போகணும். எதுவாக இருந்தாலும் உங்கள் பாசிட்டிவிட்டிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவெஞ்ச் வாங்குறதுக்குன்னு செய்கிறதுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. அது மிகப்பெரிய கோளாறுக்குள்ள உங்களையே டபுள் ட்ரிபிள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி ஆகிடும். மகர ராசி நேயர்களுக்கு அசெட்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க, இல்லை இந்த 2026 அசட்டை இழப்பதற்கான அபாயமே இருக்காங்க மேம்? அசெட் அப்படின்றது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு சேரும். நிறைய பேர் வந்து அசெட்டை வச்சு மார்ட்கேஜ் லோன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா வர்றதுனால அந்த அசெட் எல்லாம் மீட்டு எடுத்து வீட்டுக்கு பத்திரங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் புதுசாக லேண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அங்கே தனம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போட்டுறக்கூடாது. 2ல் ராகு இருக்கார். ஆல்வேஸ் அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். இப்போ வந்து ஒரு லேண்ட் வந்து நீங்கள் விற்கிறீங்க, விற்றுட்டு இன்னொரு லேண்ட் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் 50% கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் வச்சு இன்னொரு லேண்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து வாக்கு கொடுத்துடக்கூடாது. சார் நான் இது கொடுக்குறேன் சார், நான் இந்த லேண்ட் வந்து எனக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணுமே ஒழிய, அந்த வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கடைசியில் உங்கள் பணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால லேண்டுன்றது அமையும். பட் ஆனால் அதை நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வாங்காமல், ஓகே சார் நான் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறேன், இந்த டேட்டில் வந்து நான் வாங்கலை அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் விற்றுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இருக்கணுமே ஒழிய, எதுவுமே கமாண்டுவோ நான் இப்போ பண்ணுறேன் இப்போ வைக்கிறேன் அப்படின்ற வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த லேண்ட் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக லேண்ட் அமையக்கூடிய வாய்ப்பு பிரமாதமாக இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு கடன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போகுதுங்க மேம்? இந்த காலகட்டத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க, இல்லை புது கடன் வரக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க மேம்? மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப 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 நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கடனை கட்டணுன்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிக வட்டியில் இவங்க கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்துருச்சுப்பா, முதல்ல மூஞ்சியில் வீசி எரிஞ்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் போய் பணிவாக அந்த சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அதனால வட்டி ரொம்ப ஜாஸ்திங்க, முடிஞ்சால் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வட்டிக்கு நீங்கள் கட்டலாம். இது 2 விதத்துலையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனல் லோனுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக பேங்க்கில் இல்லாமல் ஒரு மனிதர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது மேபி அதிகமான வட்டி. ஸோ இப்போ பேங்க்கில் திரும்பி அந்த கடனை வாங்கி அந்த வட்டியை கட்டி அகைன் கடன்களை ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டுருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் கடன் வந்து கோல்டு வச்சு வாங்கியிருந்தீங்கன்னா கோல்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக கோல்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கடன் கட்டுவீங்க, ஆனால் மறுபடியும் கடனோடு ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள். அது பிகாஸ் ஆஃப் அபிவிருத்திக்காக தானே ஒழிய வேறு ஒரு விஷயத்துக்காகவும் கிடையாது. மகர ராசி நேயர்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்படி இருக்க போகுது மேம்? எஜுகேஷனில் வந்து அரியர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் அரியர்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 11ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்க்குறார். 11ன்றது யார்? செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு இன்னொரு வீடு தான் வந்து 4ஆம் வீடு. அப்போ வந்து கண்டிப்பாக முயற்சிகள் ரொம்ப அதிகம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அசால்ட்டுன்றது இல்லாமல் அதுக்காக மெனக்கெட்டு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபண்டாஸ்டிக்காக மார்க் வாங்கி உங்களுடைய அரியர்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணலான்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டில் அகெயின் வந்து கேது போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது அந்த இடத்துல வந்து கீனான நல்ல ஒரு கவர்னிங் டீச்சர்கிட்ட போய் ஒரு டியூஷன் சென்டரோ அல்லது எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்குண்டான நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி பார்த்து செஞ்சு படிச்சுட்டேன் எனக்கு தெரியும்டா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக ஜெயிச்சு வரலாம். சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது ரியலி குட். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? மகர ராசி அன்பர்களுக்கு 2026 பரிகாரம் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு யோகா சென்டருக்கு போய் ஜென்ரலி உங்களை நாடி சுற்றி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரிய தான் செய்யுது. அது ஒன்று. அடுத்தது உங்கள் சக்கரங்களை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தூண்டுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் 2 சக்கரங்கள்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து உங்களுக்கு விசுத்தி, அடுத்தது வந்து மணிப்பூரக சக்கரம். ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுலேயுமே வந்து சாந்தமான அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு இந்த வருஷம் வெற்றியே வருது. அப்போ இந்த சாந்தத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த 2 சக்கரங்கள் மேலேயும் உங்களுடைய எண்ணங்களை வச்சு நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாஃப்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் சாஃப்ட்னு ஒரு விஷயம் வந்தாலே அந்த 2ஆம் வீட்டு ராகுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களை பொறுத்தளவு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து சனி பகவானுக்கு பிரியமானது என்ன? ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. அடுத்தது எள்ளு சம்மந்தமான உணவுகள் நீங்கள் எடுக்கிறது. ஸோ எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஜென்ரலாக உங்களுடைய காலகட்டத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரெகுலர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக அதான் வீட்லேயே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறது விலாவாரியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நமஸ்காரம்.